ஓம் சாந்தி 5/7/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது சர்வசக்திவானின் அரசாங்கமாக இருக்கிறது. தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். எனவே தந்தையிடம் தான் செய்த பாவங்களை சொல்லுங்கள், அப்போது பாதி மன்னிக்கப்பட்டு விடும். கேள்வி: ராஜ்யத்தின் எஜமானனாக மற்றும் பிரஜைகளில் செல்வந்தராக எதனுடைய ஆதாரத்தில் ஆகிறார்கள்? கேள்வி: ராஜ்யத்தின் எஜமானன் ஆகுவதற்காக படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். படிப்பின் மூலம்தான் பதவி கிடைக்கிறது. பிரஜைகளில் செல்வந்தர்களாக ஆகக்கூடியவர்கள் ஞானம் எடுத்துக்கொள்வார்கள், விதையையும் விதைப்பார்கள், அதாவது உதவியாளர்களாகவும் ஆகுவார்கள், தூய்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த மாட்டார்கள். நமக்கு சுயம் பகவான் படிப்பிப்பதற்காக வருகிறார் என்ற உறுதியான நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும். அப்போதுதான் படிப்பின் மீது கவனம் இருக்கும். ஒருவேளை முழு நம்பிக்கை இல்லை என்றால் இங்கு அமர்ந்திருந்தாலும் அறிவற்றவரை போல் இருப்பார்கள். ஒருவேளை நம்பிக்கை இருக்கிறது என்றால் ரெகுலராக படிக்க வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. கலியுகத்திற்கு இருண்ட நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களும் பார்வையற்று கிடக்கிறார்கள். மற்றபடி கண்ணில்லாத குருடர்கள் என்று சொல்ல முடியாது. இருண்ட நகரத்தில் அனைவரும் ஞான கண் இல்லாத குருடனின் குழந்தைகள் குருடர்களாக இருக்கிறார்கள். தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக அந்த பரமாத்மா இருக்கிறார். அதாவது இருண்ட நகரத்துல ஞானக்கண் இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு பாபா திருதராஷ்டிரனுடைய எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். குருடனுடைய குழந்தைகள் குருடர்களாக இருக்கிறாங்க. ஞானம் இல்லாததுனால அவங்களுடைய செயல்கள் அது போலதான் இருக்கு, தமோ பிரதானமாக இருக்காங்க அப்படின்றார். ஆனால் நாம இப்போ அந்த பரமாத்மாவினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். ஆகையில நமக்கு அந்த ஞானக்கண் இருக்கு அப்படின்றார். சத்யுகத்தில் வீட்டிற்கு வீடு வெளிச்சம் இருக்கும். கலியுகத்தில் வீட்டிற்கு வீடு இருள் இருக்கிறது. தேவி தேவதா தர்மம் மறைந்து போய்விட்டது. அனைவரும் தர்மத்தை விட்டவர்களாக, நற்கர்மங்களை விட்டவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். தன்னை தேவதை என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விகாரிகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது பிராமணர்களின் தர்ம ஸ்தாபனை ஆகி இருக்கிறது. பிராமணர்கள் பிறகு தேவி தேவதைகளாக ஆகிறார்கள். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாரலௌகீக தந்தையாக இருக்கிறேன். நான் உங்கள் அனைவரையும் அனுப்பி வைக்கிறேன். இந்த மாயையின் பந்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வந்து புரிய வைக்கிறேன். அங்கு செல்வங்கள் அதிகமாக இருக்கும், மாயை இருக்காது. அதனால் அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது பாரதம் நரகமாக இருக்கிறது. அப்படின்னா செல்வங்களும் இல்லை, மாயையும் இருக்கு. அதனால நரகமாக மாறி இருக்கு அப்படின்றார். கீதை சொல்லக்கூடியவர்கள் யாரும் காமம் மிக பெரிய எதிரி, அதன் மீது வெற்றி அடைவதின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள் என்று சொல்ல முடியாது. அதே போல இது உங்களுடைய கடைசி பிறவி. ஆகையால் தூய்மைக்கான உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடையது இது ராஜயோகமாகும். நீங்கள் ராஜ்யத்திற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ராஜ்யத்திற்காக யுத்தம் தான் பண்ணுவாங்க. ஆனா பாபா ராஜ்யத்திற்காக தவம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். அப்படின்னா தவம் செய்து சக்தி அடைந்து அதுக்கப்புறம் மாயையின் மீது வெற்றி அடைவீங்க. அப்போ உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும்.
இப்பொழுது இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். யார் என்னுடைய பழைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ, யாரை மாயை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறதோ, அவர்களை வந்து விழிப்படைய செய்கிறேன். இப்போது வெள்ளையாக இருந்த அனைத்து ஆத்மாக்களும் கருப்பாக, தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறார்கள். ஆத்மாதான் கருப்பாக மற்றும் வெள்ளையாக ஆகிறது. மற்றபடி ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்வது முற்றிலும் சுத்த பொய். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் ஆன்மீக பிராமணர்கள், பரந்தாமத்திற்கான வழியை காட்டக்கூடியவர்கள். வீட்டில் அமர்ந்தபடியே பக்தர்களுக்கு பகவான் கிடைத்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆக முதல் நம்பரில் இருக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக தேவதைகளாக இருப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது வீட்டில் அமர்ந்தபடியே பக்தர்களுக்கு பகவான் கிடைச்சிடுறார் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ வீட்டில் அமர்ந்தபடியே யாருக்கு பகவான் கிடைத்திருக்கிறார்? குழந்தைகளாகிய நமக்கு தான். அதாவது யார் தேவதைகளாக இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் யார் நம்பர் 1 பக்தர்கள் ஆனாங்களோ, கடைசியில் அவங்களுக்கு தான் பகவான் வந்து கிடைச்சிருக்கிறார். ஆகையில நீங்கள் தான் நம்பர் 1 பக்தர்கள் அப்படின்றார். அந்த பக்தர்களுக்கு தான் வீட்டில் அமர்ந்தபடியே பகவான் கிடைப்பார். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பகவான் வந்து கிடைச்சிட மாட்டார். ஆகையால அந்த முதல் நம்பரில் இருக்கும் பக்தர்கள் யாராக இருக்கணும்? கண்டிப்பாக தேவதைகளாக தான் இருக்கணும் அப்படின்றார். ராஜ்யத்தின் எஜமானர்கள் ஆகக்கூடியவர்கள்தான் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள். மேலும் பிரஜைகளில் செல்வந்தர்களாக ஆகக்கூடியவர்களும் ஞானத்தை கேட்பார்கள், விதையையும் விதைப்பார்கள். அதாவது பாபாவுடைய சேவைக்கு உதவி செய்வாங்க. உடல் மனம் பொருளால சகியோகம் கொடுப்பாங்க அல்லது ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. நல்ல கர்மத்தினுடைய அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தூய்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் அதிகமாக படிக்க மாட்டார்கள். பாபா ரொம்ப கிளியரா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறார். செல்வந்த பிரஜைகள் யார்? ஞானத்தையும் கேட்பாங்க, நல்ல சேவையும் செய்வாங்க, தூய்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் அதிகமாக படிக்க மாட்டாங்க. அப்படின்னா ஞானத்துல ரொம்ப டீப்பா போக மாட்டாங்க. பகவான் குழந்தைகளாகிய நமக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கிறதென்றால் ரெகுலராக படிக்க வேண்டும். நான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இதுவரை நீங்கள் படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்பொழுது சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகிறீர்கள். இப்பொழுது மரம் சிறியதாக இருக்கிறது. அதாவது பிராமண தர்மத்தினுடைய மரம் சிறியதாக இருக்கு அப்படின்றார். சுயம் பகவான் இதனுடைய தோட்டக்காரராக இருக்கிறார். மெதுமெதுவாக தான் வளர்ச்சி ஏற்படும். மாயை உடனடியாக வாட வைத்து விடுகிறது. அதாவது ஏன் மெதுவாக வளர்ச்சி அடையுது இந்த மரம் அப்படின்னா, வருவாங்க, ஞானம் கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனால் மாயை ஏதாவது ஒன்று செய்துட்டு வாட வச்சிடுறது. அதனால அவ்வளோ சீக்கிரமா இது வளர்ச்சி அடையிறதில்ல அப்படின்றார். உங்களுக்கு பல பிறவிகளாக விகாரி தாய் தந்தையிடமிருந்து விஷத்திற்கான ஆஸ்தி கிடைத்து கொண்டிருந்தது. விஷத்திற்கான ஆஸ்தியை விட்டு விடுங்கள் என்று இப்பொழுது நான் கட்டளை இடுகிறேன். இல்லையென்றால் வைகுண்டத்திற்கு செல்ல முடியாது. இந்த பிரம்மா நான் யாருக்கும் குரு கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே போலதான் நானும் சிவபாபாவிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம் அனைவருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அந்த ஒரு நிராகாரமானவர் ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்து தூய்மையாக இருந்து காட்டுவேன் என்று சபதம் செய்ய வேண்டும். ஆத்மாவை கருப்பில் இருந்து வெள்ளையாக சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அழியாத எதிர்கால பலனை உருவாக்குவதற்காக நிச்சய புத்தி உடையவராகி படிப்பை ரெகுலராக படிக்க வேண்டும். மற்றபடி இதுவரை என்னவெல்லாம் படித்திருக்கிறீர்களோ அவற்றை புத்தியின் மூலம் மறந்துவிட வேண்டும். வர்தானம், வெற்றியின் ஊக்க உற்சாகத்தின் மூலம் அவநம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள். ஒருவேளை நிச்சயம் உடையாததாக இருந்தது என்றால் வெற்றி சதா இருக்கவே இருக்கும். வெற்றியின் ஊக்கம் உற்சாகம் சதா இருக்க வேண்டும். அவநம்பிக்கையின் சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமான காரியமும் எவ்வளவு சகஜமாக அனுபவமாக வேண்டும் என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்று அனுபவம் ஆக வேண்டும். ஏனென்றால் அநேக முறை இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறீர்கள். புது விஷயத்தை ஒன்றும் செய்யவில்லை. எனவே அவநம்பிக்கையின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. எந்த ஒரு சுபாவ சம்ஸ்காரத்திலும் இவர் மாறுவாரா இல்லையா என்று தெரியவில்லையே என்ற இந்த எண்ணம் வரக்கூடாது. நீங்கள் சதா வெற்றியாளர்கள். ஸ்லோகன், சக்திசாலி ஆக வேண்டுமென்றால் சதா கஜானாக்களின் நினைவு மற்றும் அதே சிந்தனையில் இருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. யார் பணிவாகவும் நிர்மல சுபாவத்துடன் இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு ஒருபோதும் சுய வெற்றியின் அபிமானம் இருக்காது. வர்ணனை செய்ய மாட்டார்கள். தன்னுடைய புகழை பாடமாட்டார்கள். மற்றவர்கள் அவர்களுடைய புகழை பாடுவார்கள். ஆனால் அவர்கள் சுயம் சதா தந்தையின் குணங்களை பாடுவார்கள். எனவே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் உள்ளபூர்வமாக ஸ்நேகத்தை கொடுங்கள். சுப பாவனை கொடுங்கள். இரக்கம் காட்டுங்கள். ஓம் சாந்தி.